இகமதில் அவர் புகழ் பரவிடவே நம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நான் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். ஏனெனில் ஆண்டவரே, நீர் இனியவர், பரிவுள்ளவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மன்னக பயணத்தினுடைய ஆரம்ப நிகழ்வை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. தன்னுடைய 3 ஆண்டுகள் பணி வாழ்விற்காக இந்த மண்ணுலகில் அவர் எடுக்கப் போகின்ற எல்லா முடிவுகளிலும் முயற்சிகளிலும் உச்சக்கட்ட நிகழ்வு இன்றைய நற்செய்தி வாசகம் ஒட்டுமொத்தமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இயேசு கிறிஸ்துவை தந்தை கடவுள் இந்த மண்ணுலகிற்கு நம் அனைவரின் மீட்பிற்காக அனுப்பி வைத்தார். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் எழுவதற்கு முன்னதாக அதே பணி வாழ்வை தன் சீடர்களுக்கு கொடுத்தார். சீடர்கள் திருமுழுக்கின் வழியாக நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பணி வாழ்வை ஏற்று வாழ. இயேசுவின் மீது மட்டுமல்ல, ஆண்டவரின் ஆவி திருமுழுக்கு பெற்ற உங்கள் மீதும் என் மீதும் ஆண்டவரின் ஆவி நம் மீது இருக்கின்றது. அந்த ஆவியை உணர்ந்து கொள்வோம். அந்த ஆவியின் ஏவுதலுக்கு போல நம்முடைய வாழ்வை நாம் இறைவனிடத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியின் வழியாக திருப்பலி ஒப்புக்கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இன்றைய திருப்பலியிலே நாகராஜ் கஸ்தூரி தங்களுடைய திருமண நாளை இன்று ஆரம்பிக்கிறார்கள். முதலாக இந்த திருமணத்தின் வழியாக தங்கள் திருமண வாழ்வை ஆரம்பிக்க இருக்கின்ற இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து அர்ச்சித்து வழிநடத்தும்படியாகும். இவர்கள் ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த குடும்ப வாழ்விலே சந்திக்கக்கூடிய எல்லா விதமான இன்ப துன்ப தருணங்களிலும் இறைவன் அவர்களுக்கு துணையாக இருந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுத்து தங்களுடைய இல்லற வாழ்விலே இறைவனை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய நல்ல தம்பதியர்களாக வாழ இந்த திருப்பலியிலே இவர்களுக்காக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றி வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பரிமாற்றிக்கொள்ள காத்துள்வீராக.
உம்மோடும் தூயாவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை திரு வசனங்கள் 1 முதல் 5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடு நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை. ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானமல்ல, கடவுளின் வல்லமையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரே, திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரே, நான் உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கின்றேன். என் எதிரிகளை விட என்னை ஞானமாக்கியது உமது கட்டளை. ஏனெனில் என்றென்றும் அது என்னோடு உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். எனக்கு அறிவு புகட்டுவோர் அனைவரிலும் நான் விவேகமுள்ளவனாயிருக்கின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகளையே நான் சிந்திக்கின்றேன். முதியோர்களை விட நான் நுண்ணறிவு பெற்றுள்ளேன். ஏனெனில் உன் நியமங்களை கடைபிடிக்கின்றேன். பல்லவி. ஆண்டவரே, திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உம் வாக்கை கடைபிடிக்குமாறு தீய வழி எதிலும் நான் கால் வைக்காது பார்த்து கொள்கின்றேன். உம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை. ஏனெனில் நீர்தாமே எனக்கு கற்றுத்தந்தீர். பல்லவி. ஆண்டவரே, திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த பொழுது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றவர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார்.
அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரை, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழி சொல்லி, கப்பர்நாகுமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராகிய விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலருடைய கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிமாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டான். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலருடைய தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்ட பொழுது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்தார். இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடும். அந்த எதிர்பார்ப்பு இலக்காக இருக்கும். அந்த இலக்கை அந்த மனிதன் அடைகின்ற பொழுது அவன் உள்ளத்தில் ஒரு சில நேரங்களிலே பதட்டங்களும் ஏற்படும், மகிழ்ச்சியும் ஏற்படும். ஏனென்றால் எதிர்பார்ப்பு இலக்காக மாறி இலக்கு தன்னுடைய நேரத்தை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இலக்கிலே தன்னுடைய பயணம் எப்படி செய்ய போகிறோம் என்ற பலவிதமான எண்ணங்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு மனிதனும் தங்களுடைய நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றான். இந்த நிகழ்வு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலும் நடந்ததைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. சுருங்கச் சொல்ல வேண்டுமென்றால், ஒரு வாலிபன் தன்னை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்க விரும்புகிறான். குருத்துவ மடத்திலே சேர்ந்து குறுகிய காலங்களில் தன்னுடைய குருத்துவ படிப்பை முடித்துவிட்டு அவனுக்கென்று குறிப்பிட்ட அந்த குருத்துவ அருட்பொழிவு நாள் வருகின்ற பொழுது அந்த நாளை அவன் எதிர்நோக்கி பயணித்த பயணம் உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற எண்ணங்கள் பலவாக இருக்கும். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு நான் குருவாக மாற்றப்பட்டு விட்டேன் என்ற எண்ணங்கள் இருந்தாலும் அந்த குருத்துவ திருநிலைப்பாட்டை தன்னுடைய வாழ்நாட்களில் எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்பது உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு விதமான ஆசைகளும் இருக்கும், போராட்டங்களும் எழும், கலக்கங்களும் எழும், பயமும் எழும். இதுதான் எதிர்பார்ப்பு, இலக்கு. இலக்கை அடைகின்ற பொழுது அந்த இலக்கை எப்படி நாம் வெற்றி கொள்வது என்று. ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இலக்கை நோக்கி பயணித்து வந்து விட்டார். தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிக்கக்கூடிய தருணம் அது. அதுவும் தன்னுடைய சொந்த ஊரிலே தொழுகை கூடத்தில் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க செல்லுகிற பொழுது இறைவன் அவர் கொடுத்திருந்த அந்த வாக்குறுதியை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். உண்மையுள்ள வார்த்தை, உறுதியான வார்த்தை, தன்னுடைய இலக்கிற்கு தேவையான இறைவனுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையுள்ள வார்த்தைகள். எனவேதான் யோர்தான் நதிக்கரையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது வானம் திறந்து வெண்புறா போல ஆவியானவர் இறங்கி வந்து தந்தை கடவுள் சொன்னாரே, இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவரில் நான் குறிப்படைகிறேன். ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். பிரியமான சகோதர சகோதரிகள், ஏன் ஆண்டவருடைய ஆவி அவர் மீது இறங்கி வர வேண்டும்?
ஏன் இறைவன் அவரை அருட்பொழிவு செய்ய வேண்டும் என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் அற்புதமாக அவருக்கு சொல்லிவிட்டது. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து கொடுக்கப்பட்ட சுருளேட்டில் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடையவும், பார்வையற்ற பார்வை பெறவும், ஒடுக்கப்பட்டோர் விடுதலை செய்யவும், ஆண்டவரின் அருள் திருமாண்டினை அறிவிக்கவும் தந்தை கடவுள் அவருக்கு அபிஷேகம் செய்திருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு வார்த்தையில் முடிக்கக்கூடியது என்னவென்றால், மீட்பு அனைவருக்கும் உண்டு. அது ஒடுக்கப்பட்டவராக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், சிறைப்பட்டவராக இருக்கட்டும், அனாதைகளாக இருக்கட்டும், புறையினத்து மக்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே இந்த மீட்பு உண்டு. அந்த மீட்பை கொடுப்பதற்காக தந்தை கடவுள் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார், ஆவியினுடைய ஆற்றலை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கப் போகிறார் என்பதை தன் சொந்த ஊரிலேயே ஆரம்பிக்கின்றார். அந்த ஆரம்பம் வெற்றியை தரப்போகிறதா, தோல்வியை தரப்போகிறது என்பதற்கு அந்த ஆரம்பத்திலேயே நாம் கண்டு உணர்ந்து விட்டோம். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை மலை உச்சியில் இழுத்து சென்று கீழே தள்ளிவிட முயற்சி செய்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அந்த வாக்குறுதிகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பரிசேயர்களால், யூத சமுதாயத்தினால் கூட சொல்லலாம். இறைவனுடைய மீட்பு எங்களுக்கு மட்டும்தான், ஆண்டவர் எங்களை மட்டும்தான் உயர்த்தி வைத்து அழகு பார்த்திருக்கிறார். நாங்கள் ஆண்டவருடைய குழந்தைகள். எனவே ஆண்டவரோடு ஐக்கியமாவதற்கும் அவருடைய முன்னிலையில் அமர்வதற்கும் விண்ணக பேரின்ப பாக்கியத்தை பெறுவதற்கு தகுதி எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று யூத சமுதாயம் சொன்னது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூத சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணுலகில் மனிதனாக பிறந்திருக்கின்ற ஒவ்வொருவனுக்கும் அந்த மீட்பு இருக்கிறது என்று சொன்னார். யூதர்கள் சொல்லுவது என்ன தெரியுமா? புறையினத்து மக்கள் நரகத்திலே எரிக்கக்கூடிய விறகு கட்டைகளாக அவர்களை இறைவன் உருவாக்கி இருக்கிறார் என்று கூட அவர்கள் சொன்னார்கள். தாழ்த்தப்பட்டவர்கள், அவர்களுக்கு மீட்பு இல்லை, அவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள், இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் முழுவதுமாக ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படாதவர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாக தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிக்கின்ற பொழுது, ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனென்றால் அனைவருக்கும் மீட்பை எடுத்து வர என்னை அனுப்பி வைத்தார் என்று ஆண்டவர் இந்த நாளிலே வெளிப்படுத்துகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே நாம் அனைவருமே இந்த யூத சமுதாயத்தை போலதான் கிறிஸ்தவர்கள் என்று திருமுழுக்கு பெற்று விட்ட உடனே நம் அனைவருக்குமே மீட்பு வந்துவிட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக திருமுழுக்கு பெற்றுவிட்டாலும், திருப்பலியில் கலந்து கொண்டாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உண்டு குடித்தாலும், பாவ சங்கத்தின் வழியாக பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டாலும், அனைத்து திருவருட்சாதனங்களை பெற்றாலும் கூட மீட்பு இருக்கிறது என்று நாம் சொல்லிவிட முடியாது. மாறாக நாம் பெற்ற இந்த திருவருட்சாதனத்தை நான் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதுதான் கேள்விக்குறி. இஸ்ரேல் இனம் என்று சொல்லப்படக்கூடிய யூத இனம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு பார்வோன் மன்னனிடமிருந்து பாதுகாத்து வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு அழைத்து வந்த பிறகு இறைவன் கொடுத்த வாக்குறுதியை, அந்த 10 கட்டளைகள் அவர்கள் கடைபிடிக்கவில்லையே. அதே போலதான நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை சொல்லி நாம் அனைவருமே தன்னைத்தானே அன்பு செய்வது போல பிறரையும் நாம் அன்பு செய்கின்றோமா? நம்முடைய உள்மனதோடு ஆண்டவரை அன்பு செய்கிறோமா? ஏற்றுக்கொள்கிறோமா? திருச்சபை கொடுக்கிற கட்டளைகளை நாம் ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இல்லையே. இவை அனைத்தையும் கடைபிடித்தால் நிச்சயமாக நமக்கும் மீட்பு உண்டு என்பதை இன்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவினுடைய 3வது நவநாளிலே நாம் நம்முடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, அவர் என்னை அருட்பொழிவு செய்துள்ளார். அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் சொன்ன வாக்குறுதியை சற்று நினைத்து பார்ப்போம். உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும், உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும். எனவே பிறக்கக்கூடிய குழந்தை தூயது என்று சொன்னவுடனே அன்னை மரியாள் இயேசுவை போல எழுந்து நின்றாள். இதோ ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், தாழ்நிலையில் இருந்த என்னை, அடிமையின் கோலம் கொண்டிருந்த என்னை உயர்த்தி வைத்து அழகு பார்த்திருக்கிறார். எனவே இறைவன் தேர்ந்தெடுத்த என்னை, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கின்ற நான், ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட நான் ஒரு அறைக்குள் அடங்கி கிடப்பது சரியல்ல. மாறாக அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் தன் வாழ்நாள் முழுவதுமாக மன்னக பயணம் முடிகின்ற வரையில்
தன் பணி வாழ்வை மகனோடு மட்டுமல்ல, மகனுடைய விண்ணேற்புக்கு பிறகு கூட இந்த மண்ணுலகிலே அவள் பணியாற்றி வாழ்ந்து முடித்து காட்டினாள். இயேசுவின் சகோதரனாகவும் சகோதரியாகவும் நாம் இருக்கிறோம். அன்னை மரியாளுடைய அன்பு குழந்தைகளாக இருக்கிறோம். தாயும் மகனும் ஆவியின் அபிஷேகத்தின் வழியாக இறை திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது அவருடைய சகோதர சகோதரிகளாகிய நாம், அந்த தாயினுடைய பிள்ளைகளாகிய நாம் ஏன் இன்னும் அந்த இறை திட்டத்தை நம்மால் நிறைவேற்ற முடியவில்லை? சிந்தித்து பார்ப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயிறுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரே, அனைத்துல் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையில் இருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்ற புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசி எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெறுவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இறக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக அனைவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் கோந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபருள உம்மை வென்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளவி என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சி
எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேக்கிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும். தீய பகலிலிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஆண்டவரை உமக்கு அஞ்சுவோருக்கு நீர் சேர்த்து வைத்திருக்கும் உமது அருள் ஏத்துணை மிகுதி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணகுணமால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.